அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எறா வாங்கினா எப்பவுமே எறா தொக்கு தான் செய்வேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி எறா கோரா உருண்டை செஞ்சு பாருங்கள். என்னோட ஸ்டைல் எப்படி செய்து பார்க்கலாமா? அது மாதிரி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எறா மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பேனில் இதை ஆயில் எதுவுமே இல்லாமல் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே 3 துண்டு தேங்காய் சின்ன சின்னதாக சாப் பண்ணி இது கூடயே சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறா சேர்த்துட்டு இந்த மசாலாஸ் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா குறப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பைண்டிங் ஏஜென்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 50 கிராம் அளவுக்கு உடச்சக்கல்ல நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு உடச்சக்கல் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தது நல்லா சூப்பராக வரும். தண்ணி எதுவுமே இல்லாமல் நம்ம சேர்க்கும் போது தான் இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது கடைசியாக ஒரு லெமனோட ஜூஸ் நான் சேர்த்துருக்கேன். இந்த டைமில் உப்பு தேவைன்னா சேர்த்து எல்லாமே ஒன்றே சைடு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஒரே சைஸில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கிராக் எதுவுமே இல்லாமல் ஒரே சைஸெல்லாம் பண்ணி எடுத்து வச்சா தான் ஃப்ரை பண்ணி இருக்கும்போது ஈவனாக எல்லாமே குக் ஆகி வரும். மீடியம் ஹீட்டான ஆயிலில் ஒவ்வொரு பால்ஸாக உள்ளே சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மசாலா சேரா எல்லாமே நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம். அதனால் வெளியே வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். இன்ஷால்லா வரக்கூடிய ரமலானில் கூட இஃப்தாருக்கு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நோம்பு கஞ்சி கூட சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பால் பிடிச்சி போட்டாலும் சரியில்லை, நீங்கள் வடை மாதிரி தட்டி போட்டாலும் சூப்பராகவே இருக்கும். இன்ஷால்லா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவுட்புட் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கம்மில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. குட்டீஸ்மே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டு ஹெல்த்தியாக ரெசிபிஸ் பார்க்கலாம் இருந்துச்சு. நான் சேனல் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த மீன் பார்க்கலாம். பை.